ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி ஒரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபோட ஜாப் வந்ததுக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு எஸ்எஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே நம்ம வந்து போகிறோம். ஸோ இதான் வந்து எஸ்எஸ்சி அஃபீஷியல் வெப்சைட். இதுக்கு முன்னாடி ஓல்டு வெப்சைட்டும் இருந்துச்சு. அதில் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ssc.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் அப்ளை அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் அது வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஷோ ஆகும். ஸோ சிஜிஎஸ்எல் அதேமாதிரி மல்டி டாஸ்கிங் அது மாதிரி எல்லாமே வந்து தெரியும். ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது வந்து மல்டி டாஸ்கிங்கில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சிஜிஎஸ்எல்லும் சேம் ப்ரொசீஜர் தான். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுவும் அதே தான், ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து மல்டி டாஸ்கிங் சிஜிஎஸ்எல்லாம் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்தமாதிரி லாகின் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கிளிக் பண்ணி, ஓகே, அது வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். உங்கள் இமெயில் அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணோம், கெட் ஆத்தென்டிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். ஸோ அதை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். நீங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ்க்கு ஓடிபி வரும். இது எல்லாமே என்ன டீட்டெயில்ஸை இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் இருந்தால் மட்டும்தான் இதில் ஓகே ஆகும். இல்லை அப்படின்னா யூசர் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஓடிபி வந்தாச்சு. ஓடிபி நம்ம இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலிடேட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகே, ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வேலிடேட் அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். வேலிடேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ கொடுக்கணும், ஓகேங்களா? ஓகே, வேலிடேட் பண்ணியாச்சு. கெட் ஓடிபி கொடுத்தாச்சு. இப்போ வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா நியூ பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி அது கேட்கும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு அதேமாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, இதை நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஓகே, இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அது லோட் ஆகிட்டு நம்மளுடைய எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிடுச்சு, உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் கொடுக்குறோம். அதில் நம்மளோட யூசர் நேம் ஆல்ரெடி நம்மளுக்கு அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சாவை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் நவ்வுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து மொபைல் ஃபோனில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை நம்ம வீடியோ எண்ணில் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன ஷோ ஆகுது அப்படின்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்மளோட டேஷ்போர்டு ஷோ ஆகுது. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எரர் ஷோ ஆகுது. ஆதார் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வந்து கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளேயே டேரெக்டாக வந்து போயிடும். அதில் நம்மளோட ஆதார் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். நம்ம ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த செக் பாக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கெட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தோன்னா நம்மளோட ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான், அது மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆகிடும், திரும்ப டேஷ்போர்டுக்குள்ளேயே நம்மளோட வெப்சைட் போயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிடலாம். ஓகே, வெரிஃபை ஓடிபி கொடுத்தாச்சு. சக்ஸஸ், உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நம்ம டேஷ்போர்டுக்கும் வந்துட்டோம். ஸோ டேஷ்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து ஷோ ஆகுது.
ஸோ இது எல்லாமே நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கடைசியில் அவங்களால நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டு தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே இதில் ஷோ ஆகுது. ஸோ ஓகே, நம்ம டேஷ்போர்டுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து தெரியும். மை அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி அப்ளிகேஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அது என்ன வருஷம் எழுதியிருக்கீங்க அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டும் இதில் ஷோ ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணேன், இந்த நியூ வெப்சைட்டில் எனக்கு வந்து ஷோ ஆகலை. இன்கேஸ் இது நியூ வெப்சைட்டாக இருக்கிறதுனால அப்படி வருதா அப்படின்றத மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இல்லை ஓல்டு வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மை அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா CGL 2024 நம்ம அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நான் அதை வந்து செக் பண்ணேன் ரிசல்ட்டு பார்க்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது இருக்குது 2024 போடுறோம். பட் ஆனால் எனக்கு ஒர்க் பண்ண ஆகலை. நம்ம வந்து லைவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், CHSL, அதே மாதிரி மல்டி டாஸ்கிங், இது 3 நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. என்ன எண்டு டேட், அது எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எப்போ வந்து பேமெண்ட்டோட க்ளோஸ் ஆகுது அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். CHSL ஓகேவா. ஸோ அதில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகுது, என்னென்ன பண்ணணும். ஃபோட்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நெட் சென்டர் போய் பண்ணால் கூட உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆதார் அத்தன்டிகேஷனும் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆகுது. எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம OTR சொல்லுவோம், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் என்ன நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ ஹையர் எஜுகேஷனாக அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் பார்த்துட்டோம். ஸோ ஃபோனில் எப்படி பண்ணுறது அப்படின்றது அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதிலேருந்து. ஏன்னா ஃபோனில் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிஸ்டமில் ப்ரௌசர் யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபோனில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஃபோனில் வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் MySSC அப்படின்றத நம்ம போடணும். ஸோ MySSC அதில் போய் ஓகே, இந்த ஆப் தான் நான் சொன்னேன், அந்த ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொன்னோம்ல. ஸோ இந்த ஆப்பில் தான் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஃபுல்லாகவே இதில் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஸோ அந்த MySSCன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு கேப்சாவும் கேட்கும், அதையும் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவ் நியூ யூசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதையும் நீங்கள் ஃபோனில் கூட பண்ணலாம், சிஸ்டமில் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ரெஜிஸ்டர் நான் கொடுத்தோம் அப்படின்னா OTR ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறோம், அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் கேட்டால் கொடுக்குறோம், அப்புறம் டிக்ளரேஷன், அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பரு, அதே மாதிரி உங்களோட நேம் ஆஸ் பெர் SSLC, அப்புறம் உங்கள் ஜெண்டர் என்ன, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நேமு, அதேமாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்கோம். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் OTP, இமெயில் OTP எல்லாமே கொடுத்து
நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பண்ணலாம், திரும்ப டேஷ்போர்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ல அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஓகே லாகின் அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கீழே இந்த 3 இருக்குல்ல, ஹோம், டேஷ்போர்டு, ரிசல்ட்னு. ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறமா இதில் மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பட் ஆனால் சிஸ்டமில் விட நம்ம ஃபோனில் நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஈஸி. ஸோ அதனால் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு இதிலே கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மை அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சிஸ்டமில் வந்துச்சோ அதுதான் இதுலேயும் சேம் வருது. என்ன டேட்டு, லாஸ்ட் டேட் என்ன, ஆன்லைன் ஃபீஸ் எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம CGSL பொறுத்த வரைக்கும் 18 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே அப்ளை அப்படின்றத கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதில் என்ன காமிக்கும் அப்படின்னா அதிலேருந்து கண்டினியூ தான் காமிக்கும். நம்ம நியூவாக பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சிஸ்டமில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி போட்டதுக்கப்புறமா அதிலேருந்து என்ன பாதியில் நிற்கிது அப்படின்னா கண்டினியூ காமிக்கும். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ளைன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நான் மை அப்ளிகேஷனில் போய் பார்க்குறேன். ஓகே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் மல்டி டாஸ்கிங் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரும்ல. ஸோ அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபோன்லேயே நம்ம ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகுது. 1 by 1 நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க. என்ன வேக்கன்சி இருக்குது, என்ன ஏஜ் லிமிட்டு, அதே மாதிரி எக்ஸாம் குவாலிஃபிகேஷன், கேட்டகரி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கா மாதிரி தான் கொடுக்கணும். இன்கேஸ் அது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது. ஸோ ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த் பார்த்து கரெக்டாக கொடுங்க. எல்லா டாக்குமெண்ட் எஜுகேஷனில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது கொடுக்கணும். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவலண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அது 12th மேக்ஸிமம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்காம இந்த 12th அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகே வேறு என்ன, அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபேஸ் வந்து கரெக்டாக பிரைட் லைட்டில் வந்து இருக்கணும். பேக்ரவுண்ட் பிளெயினாக இருக்கணும். அதே மாதிரி ஐ லெவல் வந்து கேமராவை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 100 rupees. ஓகேங்களா. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும். CGSLக்கும் செப்பரேட்டாக 100 rupees இருக்கும். அண்டு எக்ஸாம் அந்த எக்ஸப்ஷன் தராங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உமன், SC, ST இவங்க எல்லாருக்கும் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் நம்மளுக்கு கிடையாது. வேறு என்ன இருக்குது இதில், அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்டு ஹவல்தியர் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமும் இருக்கும்.
ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிஸ் டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இது ரெண்டுமே வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக ஒன் டைம் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் பேசிக். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பேக் அந்த ஆப்புக்கே போயிடலாம். இப்போ போனதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஃபில் ஃபார்ம் அப்படின்றது கொடுக்குறோம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து கொடுக்குறோம். கொடுத்தோன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் என்னவோ அதை நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, அது எந்த இயர் முடித்தோம், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் எல்லாமே வந்து தெரியுது. அதேமாதிரி பர்சன்டேஜும் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சிஜிபி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா போதும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். எஜுகேஷன் டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர் ஏதாவது ஜாப் அவைலபிளுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2 வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சவுத் சைடு பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஆர் அப்படின்றத நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சதர்ன் ரீஜியன், அதனால் அந்த எஸ்ஆர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் என்ன இருக்கலாம், சென்னை, வேலூர், மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இருக்காது, எஸ்ஆரில் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து சதர்ன் ரீஜியன். ஸோ அதில் போயிட்டு என்னென்னலாம் இருக்கோ ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த அளவு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன மீடியமில் உங்கள் எக்ஸாம் இருக்கணும், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் இருக்குது. ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே, எஸ் ஆர் நோ கொடுத்துடலாம். ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அது எஸ் ஆர் நோன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா எம்டிஎஸில் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதோட நம்பரை நம்ம இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதா? ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லைனாக என்ன ஆகும், எல்லா கோடும் அந்த ஸ்டேட் அந்த சம்மந்தப்பட்ட நமக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் அந்த பாக்ஸில் 1 by 1 டோட்டலாக எவ்வளோ இருக்குது ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஸோ சப்மிட் பண்ணிட்டோன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் ஆத்தன்டிகேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார் ஆத் அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ ப்ளே ஸ்டோரில் இது வந்து இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் அது கேமராவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஆகிட்டு ஆதார் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷனில் போயிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து லைவ் ஃபோட்டோவை கேப்சர் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி எல்லாத்தையும் அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக என்ன பண்ணணும், சேவ் பண்ணி கேப்சர் பண்ணணும். அந்த சைடில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டான சைஸில் நீங்கள் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஓகே, சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. நமக்கு இந்தமாரி டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஷோ ஆகுது, நம்மளோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகுது, ஷோ ஆகுது.
₹100 அமௌண்ட்டில் நம்மளுக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெப் ப்ரௌசரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் பிரிண்ட் ஃப்ரம் தி வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம எப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போ வெப் ப்ரௌசருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஃபோனை லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேஷ்போர்டுக்கு போகிறோம். டேஷ்போர்டில் போய்ட்டு மை அப்ளிகேஷன் அதில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் அப்படின்றத காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரிண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து பிரிண்ட்டுன்னு கேட்கும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ. டடா.